எல்லாருக்கும் வணக்கம். அப்படி எங்கே தான்ப்பா அப்பப்போ காணாமல் போவ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? என்னங்க பண்ணுறது, எனக்குனே வருவீங்களாடான்ற மாதிரி சில பேர் வந்துடுறாங்க. நண்பர்கள் அப்பப்போ நம்ம பொழப்புக்கு எடுக்கிறதுக்கு தவிர்க்க முடியறதில்ல. மேலே அந்த வீட்டு வேலை வேறு இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அவங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மாதக்கணக்காக. அது இன்னும் முடிச்ச பாடு இல்லை. அப்பப்போ தண்ணியை கட் பண்ணுறாங்க, கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. நிம்மதியாகவே இருக்க மாட்டீங்களாடா ஒரு மனுஷனன்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால் சில நேரங்களில் இவ்வாறு இடைஞ்சல்கள் இடையூறுகள் வந்துடுது. சரி, ரைட்டு, இப்போ விஷயத்துக்கு வரலாம். நீதிமன்றங்களில் செருப்படி வாங்குவதில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது திமுக. இது வரைக்கும் பார்த்துருப்போம். பல செருப்படிகளை நீதிமன்றம் திமுக கொடுத்துது. அந்த வரிசையில் இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தில் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே என்னென்ன குரங்கு பெல்ட் அடித்தாங்க திமுக இந்த முஸ்லீம் ஓட்டுகளை வாங்குறதுக்காக அப்படின்ட்டு. முஸ்லீம் யாருமே அந்த திருப்பரங்குன்ற பகுதியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் யாரும் அங்கே தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாதுன்ட்டுலாம் அங்கே யாரும் பிரச்சனை பண்ணல. அதே மாதிரி நாங்கள் ஏற்ற விடமாட்டோன்ட்டு அவங்க தடையும் பண்ணல. இவங்களா வழியே போய் வாலண்டரியாக போயிட்டு இவங்க தான் என்னமோ இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதி மாதிரி அவங்களுக்கு சேர்த்து கெடுதல் பண்ணி தேவையில்லாமல் அங்கே 2 பேருக்கு மனஸ்தாபம் வர்ற மாதிரி வேலை பண்ணியிருந்தாங்க திமுக. அப்போவே உங்களுக்கு தெரியும், நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணுறன்ற பேரில் திமுக போய் வழியே போய் அந்த மேல்முறையீடு ஒன்று பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் நீதிபதிகள் R சுப்பிரமணியன் மற்றும் KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, GR சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன தீர்ப்பு திருப்பரங்குன்றம் விஷயத்தில் செல்லும், தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் வக்ஃப் போர்டோ அல்லது தர்கா அமைப்பினரோ அதில் தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கூடவே அதோட நிப்பாட்ட திமுக தான், அதாவது இந்த தமிழக அரசு தான் தேவையில்லாமல் தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக அரசியல் லாபத்திற்காக இந்த மாதிரி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அங்கே பிரச்சனை பண்ணதே திமுக தான் அப்படின்ட்டு நீதிபதிகள் 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். விட்டுருந்தா ஒரு 4 பேர் அன்றைக்கே போயிட்டு கார்த்திகை தீபம் தானே போயிட்டு தீபம் ஏற்றிட்டு அவங்க பாட்டு கலைஞ்சு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் திமுகவே திட்டம் போட்டு இல்லை இவங்களை தீபம் ஏற்ற விட்டா பாஜகக்காரங்க போய் எங்கள் மத கலவரம் பண்ணிடுவாங்க, இஸ்லாமியர்களும் இந்துக்களுக்கும் சண்டை முட்டிடுன்ற மாதிரி இவங்களே ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு நேரட்டிவை செட் பண்ணி அது நம்ம இப்போ பண்ணுறோம் பார் அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு தடவை போயிட்டு GR சுவாமிநாதன் கிட்ட அசிங்கப்பட்டு மறுபடியும் அது சென்னைக்கு போயிட்டு உயர்நீதிமன்றம் போட்டு அங்கே 2 நீதிபதி கிட்ட போய் அசிங்கப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணுறேன்ட்டு போயிட்டு இப்போ மறுபடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போனால் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் போய் பார்த்து கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி போவாங்க. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். திருப்பரங்குன்றம் மலையில் முருகன் வழிபடுற முருக பக்தர்கள் போயிட்டு முருகனுக்காக அங்கே தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னா உனக்கு எங்கே நோவுது? அவங்க அவங்க வழிபாடு என்னவோ அவர்களுடைய அந்த மரபு என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பண்ணிட்டு போகிறாங்க. தேவையில்லாமல் உள்ளே பூந்து குட்டை குழப்பி 2 பேர்த்துக்குள்ளே தேவையில்லாமல் ஒரு சங்கடம், சின்ன ஒரு மனக்கசப்பு, சின்ன ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டதே திமுக தான். இதைத்தான் நீதிபதி அவர்களும் சொல்கிறாரு, தன்னுடைய அரசியல் தேவைக்காக திமுக இந்த வேலை பண்ணுச்சு அப்படின்ட்டு. அப்போது இவங்க பண்ணுற கேவலமான அரசியல் இஸ்லாமியர்களை எந்நேரம் பதட்டத்திலேயே வச்சுக்கணும். அங்கே பாரு பக்கத்திலே இருக்கிறான், கையில் ரெடியோடு வச்சு ஆயுதத்தோடு ரெடியாக இருக்கிறான், நான் மட்டும் குறுக்க நிற்கல அவ்வளோதான் நீ காலின்ற மாதிரி எந்நேரமும் இஸ்லாமியர்கள் ஒரு பதட்டத்திலேயே வச்சுக்கிட்டு அது மூலமாக அவர்களுடைய ஓட்டை அறுவடை பண்ணணும். இன்னொரு பக்கம் இந்து விரோத கட்சி திமுக அப்படின்ட்டு மற்றவங்க சொல்லிடக்கூடாது, இவங்க பண்ணுறதெல்லாமே இந்துக்களை எதிராக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா அவர்கள் கோயிலாக இந்த சேகரபாபுவை கூட்டிகிட்டு சுற்ற வேண்டியது. இந்த ட்ராமாலாம் தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ பெரிய கூமுட்டைங்களாம் இந்த திமுக நினச்சிருந்தா இப்படி ரெட்டை வேடம் போட்டு ரெட்டை ட்ராமா போட்டுட்ருக்கும். நீ உண்மையிலேயே மதசார்பற்ற கட்சி அப்படின்ட்டு நீ கிளைம் பண்ணிக்கிறது உண்மையாக இருந்தால் நீ எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் சமாளகோலில் வச்சு பார்க்கணும். இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நான் உலகத்தில் இல்லாத புழுக்க வேலை பார்ப்பேன், அதுவும் நல்லதெல்லாம் பண்ணுறதில்ல. அவங்க அந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக அந்த மக்களோட படிப்பு அவங்களுக்கு அதுக்கான எந்த வேலையும் செய்கிறதில்ல. வாயில் மட்டும் ஊழவுதார் ஓடுறது, சும்மா RSS பாஜக அப்படின்ட்டு கூட அதுக்குன்னே ஒரு வாய் அடியால் ஒருத்தர் வச்சிருக்கிறாங்களே ஒரு ப்ராடக்ட்டு, திருமாவளவன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். அவர் வந்துடுவார். அவர் காலையில் பாத்ரூம் வரல அடப்பாய் போச்சுன்னா கூட RSS தான் காரணம் பாரு. அதனால் எல்லாத்துக்கும் RSS BJP இப்படி காட்டி RSSையும் BJPயும் தமிழ்நாட்டில் வளர்க்குற வேலையை தான் திமுக பண்ணிட்டு இருக்கு. அன்றைக்கி நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன அன்றைக்கே போயிட்டு அவங்கள மலையில் தீப யாத்திரம் விட்டுருந்தா இன்றைக்கி பாஜகவுக்கும் அதை வச்சு அரசியல் பண்ணுறது எதுவும் இல்லை. அப்போ பாஜகவுக்கு அரசியல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப்பு, அரசியல் பண்ணுறதுக்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதே திமுக தான். யாரெல்லாம் திமுகவுடைய ஆட்சியை விமர்சிக்கிறாங்களோ, யாரெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக கோளாறுகளை சுட்டி காட்டுறாங்களோ எல்லாருக்கும் சகட்டு மேனிக்கு RSS முத்திரை. சீமான் பேசினா சீமானுக்கு RSS முத்திரை, விஜய் பேசினா விஜய்க்கு RSS முத்திரை, அதிமுகவுக்கு அது ஆல்ரெடி முத்திரை குத்திட்டாங்க. இப்போது கடைசியாக கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தர், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அவர் ஒரு பதிவு போடுறார், எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு வேண்டும் அப்படின்ட்டு, அதிக சீட்டுகள் கேட்போம், இந்த கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதிவு போடுறாரு. அவருக்கு ஒரு RSS முத்திரை, யாருக்கு? காங்கிரஸ்காரனுக்கே RSS முத்திரை பார்சல். அப்படின்னும் போது சும்மா இல்லாத தமிழ்நாட்டில் இல்லாத பாஜகவை
அந்தளவுக்கு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, செல்வாக்கு இல்லாத பாஜகவை காட்டி பாஜகவை வளர்க்குற வேலையை தான் தொடர்ச்சியாக திமுக பண்ணிகிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா சாதாரண இந்துவை சங்கியாக மாத்திர வேலையை பண்ணிட்டு இருக்கிறதே இந்த திமுக தான். அவன் பாட்டு விட்டா அவன் பாட்டு அவனுடைய வழிபாடு என்னவோ அதை பண்ணிக்கிட்டு மற்ற மதத்தை சார்ந்தவர்களோட நட்பாவோ அல்லது சகோதரத்துவமாவோ இருந்துட்டு போயிடுவான். அவனை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இருந்தான். சும்மா போய் அவங்ககிட்ட மூக்கு நுழைக்க வேண்டியது, அவன் வழிபாட்டில் போய் தலையிட வேண்டியது. அது மட்டும் இல்லை, கூட அந்த ஜால்ரா கேஸ் இருக்குது இல்லை, இந்த கருஞ்சட்ட கும்பல் அவங்கள வச்சுக்கிட்டு இந்து மத கடவுள்களை வந்து இழிவாக பேச வேண்டியது. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நல்லா தெரியும், இந்த கருப்பர் தேசம் அப்படின்ட்டு ஒரு சேனலில் வந்து ஒரு நபரை கைது பண்ணாங்க. என்னென்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ஆபாசமாக மற்ற கடவுள்களை ராமன் எல்லாரையும் பேசிகிட்டு இருந்தாப்புல, அது முருகன் அப்படின்ற இடத்துக்கு வரும்போது கந்தசஷ்டி கவசத்தை வந்து ஒரு மாதிரி இழிவுபடுத்தி பேசும்போது அது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. ஆனால் நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் என்னதான் இந்துக்கள் இருந்தாலுமே அவர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா முருகன் தான். முருகன்னா தமிழ்நாட்டில் ஒரு சென்டிமெண்ட். அப்போது அப்படி அந்த கந்தசஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி அப்போ சாதாரணமாக இருக்கிற இந்துவுக்கு அவனுக்கு என்ன தோணும், என்னடா அப்போ திட்டம் போட்டு எங்கள் மதத்தை மட்டும் நீ டார்கெட் பண்ணுறியா, எங்கள் வழிபாட்டை மட்டும் நீ டார்கெட் பண்ணுறியா, எங்களை மட்டும் நீ அசிங்கப்படுத்துறியா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன பண்ணுவோம், அந்த இந்து அப்படின்ற அந்த இது இன்னும் கொஞ்சம் மண்டைக்கு ஏறும். அந்த வேலையை பண்ணுறதே திமுக தான். திமுகவும் இந்த தீக்கா கும்பல் ஒரு வெட்டி வீணா போன தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லாத ஒரு குப்பை சுற்றிட்டு இருக்குதில்ல, அந்த கருஞ்சட்டையை போட்டுக்கிட்டு இந்த கும்பல் பண்ணிட்டு இருக்கிற வேலை. பகுத்தறிவுன்ற பேரில் ஒரு மதத்தை மட்டுமே டார்கெட் பண்ணுறதுன்றது பேர் பகுத்தறிவு இல்லை, அது பேர் அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை தான் இஸ்லாமியர்களுடைய வாக்கு சிந்தாமல் செதறாமல் தனக்கு கிடைக்கணுன்றதுக்காக காலங்காலமாக திமுக பண்ணிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் ஒன்று பேசிச்சில்ல, சிதம்பரம் நடராஜர் வந்து காலை தூக்கி ஆடினதுக்கு அது ஒரு மாதிரி கேவலமாக கதை சொல்லி அது வந்து அவர் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருந்துச்சு. அந்த 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 கருப்பு சட்ட கும்பல் இருக்கிற ஒரு கோமாளி தான். இப்படியாக தொடர்ச்சியாக அவர்களை புண்படுத்தி அவர்களை வந்து அவங்க பாட்டுக்கு இருக்கிறவங்கள நோண்டி விட்டு சாதாரண இந்துக்களை சங்கியாக மாற்றுற வேலையை நீ இது பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி அவருடைய மதத்தை வந்து ஒரு பக்கம் உன்னுடைய ஆளுங்களை வச்சுக்கிட்டு கேவலப்படுத்துறதும், அதே மாதிரி இந்த மாதிரி அவருடைய நம்பிக்கைகள் சார்ந்த விஷயம் வரும்போது அதுக்கு குறுக்க தடையை போடுறதும், இந்த மாதிரி நீ பண்ணால் போதும். அவனுக்குள்ள மற்ற உணர்வுகளை ஊட்டி அவனை சங்கியாக மாற்றுற வேலையை அவங்க பண்ணிப்பாங்க. அப்போது இவங்க வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே தமிழ்நாட்டில் சங்கிகள் உருவாக மாட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் சங்கிகளை உருவாக்குறது வேலையை பண்ணுறதே திமுக தான். நீங்கள் நல்லா பாருங்கள், போன 5 வருஷம் ஆட்சியில் பாஜகவுடைய, இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், பாஜகவுடைய வாக்கு வங்கி என்ன, இந்த திமுக வந்த இந்த 5 வருஷம் ஆட்சியில் பாஜகவோட வாக்கு வங்கி என்ன, நல்லா வளர்ந்துருக்குது. அப்போ ஒரு ஆட்சியில் ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர்கள் அல்லது ஒரு ஒரு கட்சி வந்து வளருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான வேலையை பார்க்குறது யார்? இவங்க தான். ஏன்னா இவங்களோட நோக்கம் பாஜக இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரணும், இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் மாதிரி தெரியணும், அதை காட்டி மொத்த சிறுபான்மை அப்படின்னு சொல்லப்படுறவங்களோட வாக்கெல்லாம் தனக்கே வந்துடணும் அப்படின்றதுக்காக வேண்டி திட்டமிட்டு அந்த வேலையை பண்ணுறது திமுக தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இப்போ பல பேரும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மக்கள் இது முன்ன மாதிரி கிடையாது. முன்ன மாதிரி ஈஸியாக கோமாளிகள் ஆகிட்டு போயிடலாம், ஈஸியாக கூமுட்டைகள் ஆகிட்டு போயிடலாம். நம்ம துர்கா வந்து போய் கோயிலாக போயிட்டு வந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு பாடுறா என்ன ஒரு கடவுள் பக்தி, என்ன ஒரு தெய்வாதீனமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதை பார்த்து ஓட்டு போடுறாங்க அப்படின்ட்டு கூமுட்டைத்தனமாக திமுக நம்பிக்கொண்டிருக்கிறது. இந்த தடவை மக்கள் அதற்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள். திமுகவுடைய இந்த மூடத்தனத்துக்கும் திமுக குருட்டுத்தனமாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள். இன்னொரு பக்கம் பாருங்கள், லேப்டாப் ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் வந்த உடனே கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணி, டேபு கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணி அது கொடுக்காம 4.25 வருஷம் இழுத்தடிச்சு இப்போ தேர்தல் நெருங்க போகிற வேலையில் அதுவும் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு மட்டும் லேப்டாப் ஒன்று. எதுக்கு? அவங்க அடுத்து ஓட்டர்ஸாக வருவாங்க இல்லையா, அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு. அவங்க ஓட்டு போகிறதில்ல, உறுதியே போகிறதில்ல. என்ன புழுக்க வேலை பார்த்தாலும், என்ன குரங்கு பல்ட்டி அடித்தாலும் இந்த தடவை திமுகவுக்கு பாடம் கற்பிப்பது உறுதி. அந்த லேப்டாப்லையும் பாருங்கள், இந்த பக்கம் ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஃபோட்டோ, அந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ, கீழே 2 பேரோட சிக்னேச்சர். உண்மையிலே அந்த லேப்டாப்பை முதல்ல கண்டுபிடிச்சான் பாருங்க, அவனும் சரி, அல்லது அந்த லேப்டாப்பை உருவாக்கி கொடுக்குறது பாரு கம்பெனி, தயாரிப்பு நிறுவனம், அவனும் கூட சரி இத்தனை லேபிள் இத்தனை ஸ்டிக்கரை போடல, அவனோட லோகோவை இத்தனை இடத்துல அவன் ஒட்டல. ஆனால் இந்த கும்பல், இந்த ஸ்டிக்கர் கோஷ்டி 3 ஸ்டிக்கர் 3 கையெழுத்து போட்டு, இன்னும் ஃபேமிலி ட்ரீ மொத்தமாக போட்டுரு. எதுக்கு 2 பேர் மட்டும் போட்டு வச்சுக்கிற? உதயநிதி போட்டுரு, இன்பநிதி போட்டுரு, எல்லாத்தையும் போட்டுரு. இப்படியான ஒரு கேவலம். ஆனால் மக்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முகம் சுழிப்பாக தான் பார்ப்பாங்களே தவிர இதுக்கு மேலேயும் அதை பார்த்துட்டு இது ஒரு பிராண்டு, அதை பார்க்கும் போதெல்லாம் திமுக ஞாபகம் வருது, அதெல்லாம் நடக்காது. ஏன்னா இத்தனை 4.25 ஆண்டுகளில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்ற வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே மக்கள் கணக்கு போட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வரட்டும் காத்துட்டு இருக்கிறாங்க. நடக்க வேண்டியது நடக்கும். நன்றி.